இது வரைக்கும் ஏதோ பிராத்தல் கேஸ் திருட்டு கேஸ்னு வந்த இப்ப ரேப் பண்ண மாடற என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? உன்னால முடிஞ்சா பாரு, இல்லன்னா விட்டுரு. அதுக்காக நல்ல பிள்ளை வேஷம் போடாத. நீயும் நானும் சேர்ந்து எவ்வளவு தப்பு பண்ணிருக்கோம். நான் என்ன வேணும்னா பண்ணேன். என்னமோ நினைச்சு ஏதோ பண்ண ஏதோ எப்படி போய் முடிஞ்சு போச்சு. உன்னால முடிஞ்சா இந்த கேஸ்ல இருந்து நான் கழட்டி விட்டுரு, இல்லைன்னா நான் சின்னவர்கிட்ட பேசிக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் சின்னவர் பேரை சொல்லிடுங்க. நல்லதுக்கும் சின்னவர், கெட்டதுக்கும் சின்னவர். சரி, அவ கூட ஒருத்தன் வந்தான்னு சொன்னீங்க, அவன் எங்க? ஐயோ போதும் பொண்ணுமா, பட்டணத்து வைக்கும் இந்த காரு பஸ் அடிச்சலாம். நீ சொன்ன மாதிரி நம்ம ஊருக்கு திரும்பி போயிடும் போல இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, இன்னைக்கு பிரபு, சத்யராஜ், கார்த்திக், விஜயகாந்த் இவங்க எல்லாம் பார்த்தேன். நான் இந்த கமலஹாசனையும் ரஜினிகாந்தையும் தான் பார்க்க முடியல. ஆனா குண்டு செல்வம் நாளைக்கு இட்டுமே காமிக்கிறேன். என்ன பொண்ணுமா, பட்ட பகல எப்படி அலங்கோலமா தூங்கு. ரத்தம் பொண்ணுமா, பொண்ணுமா, பொண்ணுமா. டேய், யாரா நீ? எங்க இருந்து வந்த? பெரிய ஊர்ல இருந்து வேலை தேடி பட்டணத்துக்கு வந்தேன். பொண்ணு போய் இப்படி கிடக்குது சார். அவன் தான் கற்பழிச்சு கொண்டான்னு ஒத்துக்கிட்டான்ல. ஆளுங்க கூட்டத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு போங்க சார். பாத்துட்டேன், என்ன நீங்க எப்படி சொல்றாங்க? பொண்ணு பாத்துட்டேன், என்ன விட்டுறேன் நானே. இந்த கேஸ பர்சனலா நானே பாக்குறேன். இந்த ஃபைல் வேற எங்கேயும் போக கூடாது. எஸ் சார். டேய், டீ சாப்பிடுறியாடா? வேணாம் சார், வெளில விட்டுருங்க சார். யோ, அரை பிளேட் பிரியாணியும் டீயும் வாங்கி விடியா அவனுக்கு. சொல்லுங்க. குப்புசாமின்னு ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்களா, அவரை பார்க்கணும். நீங்க யாரு மேடம்? அம்மா, என்ன குப்புசாமி, என்னாச்சு? பொண்ணம்மா அங்க, அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? போலீஸ்காரங்க சொல்றதெல்லாம் நிஜமா? என்னென்னவோ சொல்றாங்கம்மா, கேட்கவே காதெல்லாம் கூசுது. எனக்கு எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலம்மா. காலையில பாசி என்ன சினிமால வேலை வாங்கி தரேன்னு கூட்டு போச்சு. அங்க 4 பூரா ஷூட்டிங்கும் நடிக்கிறவங்களையும் பார்த்துட்டு சாயந்தரமா வீட்டுக்கு வரும்போது பொண்ணம்மா பேச்சு மூச்சு இல்லாம கிடைச்சுமா. என்ன ஏதுன்னு பாக்கிறதுக்குள்ள பாசியனும் இந்த இன்ஸ்பெக்டரும் சேர்ந்து என்ன தர நீத்துட்டு வந்துட்டாங்கம்மா. அவன் எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. ஸ்டேட்மெண்ட் ஏதாவது வாங்கினாங்களா? அதெல்லாம் என்கிட்ட இல்லம்மா. 48 ரூபா 50 பைசா இருந்துச்சு, அதை மட்டும் இல்ல குப்புசாமி, என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட கேட்டு எழுதி ஏதாவது பேப்பர்ல கையெழுத்து எழுத்து வாங்கினாங்களா? இல்லம்மா, வெத்து காயத்துல ஏதோ கை நாட்டு போட. ஏன் கை நாட்டு? நான் சொல்றேன், இங்க வாங்க. அவனே அவன் கூட வந்த பொண்ணு ரேப் பண்ணும்போது அவ செத்துட்டதா வாக்குமூலம் கொடுத்திருக்கான். 2 வார்த்தை சேர்ந்தாப்பல கோர்வையா பேச தெரியாது இந்த ஆளுக்கு. என்னது சார் வாக்குமூலம் கொடுத்திருக்க போறா? என்ன பேசுறீங்க நீங்க? முதல்ல எஃப்ஐஆர் போட்டீங்களா? வக்கீலம்மா, இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு ரூல்ஸ் பேசுறீங்கல்ல? வரும்போதே ஜாமீனோட வந்திருக்கலாம்ல. அண்ணன் அழகா அனுப்பியிருப்போம்ல. அதை விட்டுட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. போங்க மேடம், போய் வேலையை பாருங்க, போங்க. குப்புசாமி எங்க ஊருக்கான 18 வருஷமா எனக்கு தெரியும். கொஞ்சம் பைத்தியம், அதுலயும் பொம்பளை பைத்தியம். பொம்பளைங்க எங்க பழுங்குறாங்களோ அங்கதான் அவனை பார்க்க முடியும். அதுக்காக ஊர்காரங்க எல்லாம் சேர்ந்து அவரை கட்டி வச்சு அடிச்ச நிகழ்ச்சியும் உண்டு. ஒரு நாள் திடீர்னு பொன்னம்மாவை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வந்தான். என்னத்தை சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு வந்தானே எனக்கு தெரியாது. கண்ணு தெரியாத பொண்ணு பாவம் இவனை நம்பி வந்திருக்கேன்னு தங்குறதுக்கு ஒரு நாள் இடம் கொடுத்தேன். நான் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள இப்படி ஆயிப்போச்சு. இதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது. எல்லாரும் எல்லாம் பேசிட்டாங்க. நீ ஏதாவது சொல்ல விரும்புறியாப்பா?
மாய ஏனோ பட்டணத்தில் வந்து சேர்ந்த மாய ஏனோ பட்டணத்தில் வந்து சேர்ந்த ஐயா பொண்ணும் பொருளும் இருக்குமேனு எண்ணி கேட்டேன் புழுதியிலும் சகதியிலும் தள்ள கண்டே ராமன் கதையில் ஒரு மாண்டா வந்து போச்சு அதனால் சீத கதை மொத்தமுமே மாறி போச்சு ஐயோ எண்ணியது எல்லாமே மண்ணா போச்சு மனுஷன் எல்லாருமே மாயமான தெரியலாச்சு ஐயோ 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 ஐயோ